ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்எஸ்சி வர்சஸ் பிஎஸ்சி, அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ரெண்டும் வந்து எங்கே இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். அப்புறம் என்னென்ன வித்தியாசன்றதை பார்ப்போம். ரெண்டுமே பார்க்க போனீங்கன்னா ரெண்டுமே பாம்பேயில் தான் இருக்குது. அதாவது இன்றைக்கூடிய மும்பை, அதாவது இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மேற்கு இந்தியாவில் இருக்கோம் பாம்பே. இந்த பாம்பேயில் ஒன்று வந்து தலால் ஸ்ட்ரீட்லேயும், இன்னொன்று வந்து ஏதாவது பிஎஸ்சி வந்து தலால் ஸ்ட்ரீட்லேயும், என்எஸ்சி வந்து பந்த்ரான்னு ஒரு இடத்துலையும் வந்து இருக்குது. இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் நல்லா தெரியும். ஸோ ரெண்டுமே பாம்பேயில் தான் இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா ஏன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த என்எஸ்சியும் பிஎஸ்சியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி வந்து முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு. அது 1875 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஒன் ஆஃப் த பழைய எக்ஸ்சேஞ்ச் ஏஷியாலே வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஏஷியாலே ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பிஎஸ்சி. அதனால் நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் இருக்கும். ஆப்வியஸாக இது பழசுன்றதுனால நிறையா ஒரு ட்ரஸ்ட் பேஸ்டு எக்ஸ்சேஞ்சு. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னாக்கா, இவங்க லேட்டாக தான் வந்து எலக்ட்ரானிக் ட்ரேடிங் வந்து அடாப்ட் பண்ணாங்க. அதர்வைஸ் இந்த 1992 ஸ்டார்ட் பண்ண என்எஸ்சி பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஏர்லி அடாப்டேஷன் ஆஃப் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் என்எஸ்சி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது. என்எஸ்சி வந்து 1994 எலக்ட்ரானிக் ட்ரேடிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதுனாலையும் சீக்கிரமே லிக்விடிட்டி பண்ணுறதுனால, லிக்விடிட்டின்னு ஒன்றும் இல்லை, அதை வந்து பணமாக மாற்றுறது, ஷேரை விற்றோ வாங்கியோ வந்து பணமாக மாற்றுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில். அதனால தான் வந்து டெக்னாலஜிக்கலி இட்ஸ் மோர் அட்வான்ஸ்ட் தென் பிஎஸ்சி. 2017 தான் வந்து பிஎஸ்சி வந்து அவங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்குனாங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. அடுத்து பார்க்க போனோம்னா என்ன சிமிலாரிட்டி இருக்குது ரெண்டுக்கும். ரெண்டுமே வந்து செபியோட கண்ட்ரோல் பண்ணுறது தான், செபியால் கண்ட்ரோல் பண்ணப்படுறது தான். செபின்னு என்னது? செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். போன வீடியோலேயே சொல்லியிருப்போம், என்எஸ்சியோ அல்லது பிஎஸ்சியோ ரெண்டையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது மேனேஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா செபி தான். அவங்க தான் வந்து ரூல்ஸ்லாம் வந்து போடுவாங்க, என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதெல்லாம். அதில் அப்புறம் மார்க்கெட் செக்மெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்விட்டி, டெரிவேட்டிவ் அண்டு அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. அதாவது நேற்று சொன்னோம் இல்லைங்களா, ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலான்னு, அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். அதுதான் சொல்கிறேன். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னா, ஈக்விட்டினா ஸ்டாக்ஸு, டெரிவேட்டிவ்ஸ்னால் வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் போடுவாங்களே அந்த மாதிரி இதோ டெரிவேட்டிவ் சொல்லுவாங்க. அது இல்லாமல் அதர் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டுலேயுமே இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சிமிலாரிட்டின்னு சொல்லலாம். ட்ரேடிங் மெக்கானிசம் பொறுத்தவங்கன்னா இப்போதைக்கு வந்து ரெண்டுமே வந்து ரியல் டைம் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ரெண்டுலேயுமே வந்து எலக்ட்ரானிக் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜர் சிமிலாரிட்டின்னு சொல்லலாம். அடுத்த சீன் பார்த்திங்கன்னா, அடுத்தது ரெண்டோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஈஸியாக வந்து லிக்விடிட்டி பண்ண முடியும், என்எஸ்சியோ அல்லது பிஎஸ்சியோ. பட் கம்பேரிட்டிவ்லி பிஎஸ்சி வந்து கொஞ்சம் லிக்விடிட்டி பண்ணுறது கொஞ்சம் கம்மி, பட் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெப்புடேஷன் இருக்குது. வீக்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து டெக்னாலஜிக்கலி வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட், பட் என்எஸ்சி ஹாவ் அ மோர் எட்ஜ் ஆன் த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ். நிறையா சென்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது, சர்வர்ஸ் நிறையா இருக்குது. பட் வேற பிஎஸ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி அது. அண்டு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்டர் பேஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆக்சுவலாக இப்போதைக்கு வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வந்து பங்கு பெறுறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரெண்டுக்குமே வந்து ஒரு த்ரெட் இருக்குது. என்னன்னாக்கா, ஃப்ரீக்வெண்ட்டாக செபி வந்து ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ்ஸில் வந்து லார்ஜ் சைஸ் மாற்றிருப்பாங்க. அவங்க இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மாற்றுறாங்க. பட் இருந்தாலும் அப்பப்போ வந்து ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் என்ன தான் வச்சுருந்தாலும் கொஞ்சம் குழப்புற மாதிரியே இருக்கிறது தான். ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் அனாலிசிஸ் ஆஃப் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி.
இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நீங்கள் பில்டிங் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இந்த 2 பில்டிங் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த நியூஸ் சேனல்லாம். இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் இருக்கிறது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதோட இண்டெக்ஸ் எப்படின்னா, அதாவது இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு, நிஃப்டி வந்து ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. நிஃப்டி 50ன்றது என்எஸ்சியில் யூஸ் பண்ணுற வேர்டு, பிஎஸ்சியில் யூஸ் பண்ணுறது வேர்டு சென்செக்ஸ்ன்றது. இதில் என்னன்னாக்கா சென்செக்ஸ் வந்து குறைஞ்சிக்குன்னா மொத்தமாக வந்து டாப் 30 கம்பெனி வந்து எடுத்திருப்பாங்க பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். அதில் எப்படி ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்றது தான் சென்செக்ஸ். நிஃப்டி 50ன்றது டாப் 50 கம்பெனி எடுத்திருப்பாங்க, அதை ஏறிச்சா இறங்கிச்சான்னு சொல்கிறது தான் நிஃப்டி 50. ஸோ நியூஸ் பார்க்குறப்போ வந்து சென்செக்ஸ் ஏறி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த கம்பெனிலாம் வந்து அந்த ஓவரால் க்ரோத் வந்து ஏறி இருக்குது. இறங்கிருச்சுன்னு சொன்னாங்கன்னா ஓவரால் க்ரோத் இறங்கிருச்சு, அதாவது லாஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் சொல்லப்போனால். அதே மாதிரி தான் நிஃப்டி 50லேயும். இதுதான் வந்து மெயினாக வந்து நீங்கள் நியூஸ் சேனலில் பார்க்குறப்போ இதை தான் வந்து நீங்கள் வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கணும். சென்செக்ஸ் ஏறி இருக்குன்னா மார்க்கெட் நல்லாயிருக்கு, எல்லாருமே சென்செக்ஸ் இறங்கிருச்சுன்னா கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இல்லை அதர் டைம்ஸில் நிஃப்டி 50 ஏறி இருக்குன்னா நல்லாயிருக்கு, நிஃப்டி 50 இறங்கிருச்சுன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது 1992 ஆரம்பிச்சது, இது வந்து 1875 ஆரம்பிச்சது. ட்ரேடிங் வால்யூம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ன்னு சொல்கிறதுனால என்எஸ்சியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். சீக்கிரமாகவே லிக்விடிட்டி, அது இன்ட்ராடே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு நாள்லேயே வாங்கி விற்று அதை காசாக்கிட்டு போகிறது என்எஸ்சியில் பண்ண முடியும். பிஎஸ்சியில் கம்பேரிட்டிவ்லி கம்மி. என்எஸ்சியில் வந்து 2000 கம்பெனி பக்கம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் பிஎஸ்சியில் வந்து 5500 கம்பெனி வரைக்கும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நிறைய கம்பெனி நிறையா இருக்குன்னு பார்க்குறப்போ பிஎஸ்சியில் அதிகமாக இருக்கும், என்எஸ்சியில் கம்மியாக இருக்கும். டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ட்ரேடிங் தான் பண்ணுறோம். அது நீங்கள் நிறைய பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரானிக்கல் ட்ரேடிங்லாம் பண்ணிகிட்ருப்போம். அது வந்து ஏறக்குறைய மேண்டேட்ரி மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ இன்னும் பேப்பர் ட்ரேடிங்லாம் நிறையா இருக்குது. அது வந்து குவி இந்த வைப்பாங்க இல்லையா, அதுவும் கொஞ்சம் சம்டைம்ஸ் இருக்குது. ரொம்ப 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 மினிமல் அது ஆக்சுவலாக. பட் இப்போது வந்து பிஎஸ்சி வந்து லேட்டராக வந்து டெக்னாலஜி அடாப்ட் பண்ணால் இப்போ வந்து ஏறக்குறைய சீம்லெஸ்ஸாக தான் இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே மார்க்கெட் தான். 2 மார்க்கெட்லேயும் எங்கே வேணால் ட்ரேட் பண்ணலாம். கம்பேரிட்டிவ்லி பிஎஸ்சி ஓல்டு, என்எஸ்சி கொஞ்சம் புதுசுன்றதுனால நிறையா வந்து டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்டை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸை பற்றி பேசணும். அது இல்லாமல் இந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதை பற்றி பேசலாம். ஓகே, நன்றி.